நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறன்றதுக்கு நான் ஒன்று இங்கே கேம்பெயின் பண்ண வரேன். நிச்சயமாக நான் கேம்பெயினும் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் நிறைய பேருக்கு சும்மா பதவியை தலையில் நீங்கள் கட்சிக்கு தலைமை கொடுத்துட்டாங்கன்னா அந்த கட்சி கையில் நிற்காது. போராடி யார் தலைமைக்கு வராங்களோ அவங்க எல்லாம் கட்சி நிற்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட அசுத்தமான நாட்டை நான் பார்த்ததே இல்லை. நான் ரோட்டில் குப்பை போடுவேன், அள்ள வேண்டியது அங்கே துப்புரவு பணியாளர்கள் வேலை. அதுக்கு கவர்மெண்ட் ஆள் வைக்கணும். எந்த மாநில கட்சியும் தேசிய கட்சியாக மாறினதே கிடையாது. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் அன்ஸ்ட்ரக்சர்டாக பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் வந்து ஸ்கிரிப்டடாக இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுக்குவாங்க. எதுவுமே ஸ்கிரிப்ட் இருக்காது. எனக்கு நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு தெரியாது. நானும் இதை தான் கேட்கணும், இதை கேட்கக்கூடாதுலாம் சொல்லலாம். எதை பற்றி வேணால் கேட்கலாம். ட்ரம்ப்பை கூட பற்றி கூட பேசலாம். எலெக்ஷன்ன்றது ஃபஸ்ட்டு எதுக்கு எங்களுக்கு வாக்களிக்கணும் நான் ஒன்றும் ஒரு கேம்பெயின் ஸ்பீச் கொடுக்க போகிறதில்ல. இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து உலகத்தில் எல்லா நாட்டிலையுமே வாக்குரிமை கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம ஊரில் அந்த ஒரு ப்ரிவிலேஜ் வந்து இண்டிபெண்டன்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. அது நிறைய பேர் டிபேட் பண்ணுவாங்க, அப்படி கொடுத்துருக்கலாமா இல்லை அப்படி கொடுத்துருக்கூடாதா இல்லை கிராஜுவலாக கொடுத்துருவோம். அது ஒரு அகாடமிக் டிபேட். ஆனால் நம்ம நாட்டில் 1947 சுதந்திரம் கிடைச்ச உடனேயே எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிராமத்தோட நகரத்தில் தான் கம்மியாக ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அது என்னென்னா ஒரு திங்கக்கிழமை அன்றைக்கி எலெக்ஷன் வச்சா அது லாங் வீக்கெண்டாக நடத்திட்டு நம்ம எங்கேயா போயிடலாங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ கூட வெள்ளிக்கிழமை எலெக்ஷன் வைப்பாங்களான்னு பார்ப்பாங்க. அதனால் எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் இப்போ உஷாராயிட்டாங்க. செவ்வாய் புதன் வியாழனில் தான் எலெக்ஷன் வைக்கிறது. இப்போ ஏன்னா இந்த வெள்ளி திங்களில் வச்சா இங்கே இருக்கிற பிபிஓவில் வைக்கிற கழுத்தில் ஐடி கார்டு போட்டிருக்காங்க, எல்லாம் ஓடி போய்டுறோம் அவர் விட்டு. அதனால் வி டேக் ஓட்டிங் ஃபார் கிராண்டட். இந்த கண்ட்ரியில் வி டேக் ஓட்டிங் ஃபார் கிராண்டட். இட்ஸ் என்னவோ அதுதான் இருக்குது நமக்கு. அதனால் எப்பவுமே இருக்குன்னு நினைக்கிறேன். பல நாடுகளில் போராடி தான் அந்த வாக்குரிமையை பெற்றார்கள். What we got easily, immediately after independence, what we got without, I'm not saying we got freedom with struggle, for sure. நம்மளுடைய விடுதலைன்றது ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் வந்தது தான். நான் இல்லைன்னே சொல்லலை. அதுக்கப்புறம் தான் இந்தியா என்ற ஒரு அரசியலமைப்பு, ஒரு நாடு எல்லாம் ஆச்சு. ஆனால் வாக்குரிமைக்கு நம்ம போராடவே இல்லை இந்தியாவில். போராடாமல் வந்ததுனால we don't appreciate it enough. எனிதிங் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி பெற்றிருந்தீங்கன்னா you will appreciate it. அது அப்படி தான் நீங்கள் அரசியல் கட்சியில் கூட பார்க்குறீங்களா, நிறைய பேருக்கு சும்மா பதவியை தலையில் நீங்கள் கட்சிக்கு தலைமை கொடுத்துட்டாங்கன்னா அந்த கட்சி கையில் நிற்காது. போராடி யார் தலைமைக்கு வராங்களோ அவங்க எல்லாம் கட்சி நிற்கும். எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பிஸ்னஸ்லேயும் சும்மா சிலருக்கெல்லாம் வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் எம்பையரை கொடுத்துருவாங்க, தாத்தா அப்பா கட்டின பிஸ்னஸை. அதனால் அது ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி வரதில் தான் நம்ம அப்ரிசியேஷன் இருக்கும். அதனால் இந்த வாக்குரிமை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து அப்ரிசியேஷன் இல்லாததுக்கு காரணம் நம்ம போராடவே இல்லை. எதற்காக? சுதந்திரத்திற்காக போராடினோம், இல்லைன்னா சந்தேகம் கிடையாது. தட்ஸ் டிஃப்ரெண்ட். நம்ம ஒரு சுதந்திர நாடானதுக்கு பிறகு போராடி எந்த செக்ஷனுக்கும் வாக்குரிமை பெறல, எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்துட்டோம். அதனால வி டேக் இட் ஃபார் கிராண்டட். ஒரு அப்பத்தி. ஒரு ஜென்ரலாக இந்த வயசில் இருக்கவங்களுக்கு அரசியல்வாதினாவே அவன் கெட்டவன், அவன் ஊழல் செஞ்சுருப்பான், எந்த நல்லதும் நடக்கலை, எம்எல்ஏ வந்து என்னை வீட்டில் வந்து பார்க்கல, எம்பி வந்து என்னை வீட்டில் வந்து பார்க்கல, கவுன்சிலர் எம்பி எம்எல்ஏக்கு வித்தியாசமே தெரியாமல் கேட்குற கேள்விகள், ஒரு ஜென்ரல் அப்பத்தி. அரசியல்னாவே மோசம், அரசியல்வாதினாவே தெலுங்கு சினிமாவில் வர மாதிரி ஒரு வில்லனை தான் இருப்பான். என்ன அந்த மாதிரி அது ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் வியூ பாலிடிக்ஸை பற்றி. ஒரு பாலிடிக்ஸ் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக கிடையாது யாருக்குமே. இது வந்து ஏதோ இந்தியன் ப்ராப்ளம்னு நினச்சிக்காதீங்க, வேர்ல்டு வைட் ப்ராப்ளம். வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து பெரிய அரசியலில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கட்சி மேலே பெரிய நம்பிக்கை இருக்காது. அந்த கட்சிகள்லாம் தங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஒரு சினிக்கல் வியூ. அதுவும் குறிப்பாக இந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்கு இன்னும் சினிக்கல் வியூ இருக்கும். எல்லாம் மோசம். நீங்கள் போய் ஒரு வீட்டில் போய் கேட்டிங்கன்னா அரசியல்வாதியை பற்றி ஒரு நல்லதாக 10 விஷயம் சொல்ல மாட்டீங்க, 100 விஷயம் மோசமாக சொல்வீங்க. அதனால் இது வேண்டாம் நினைக்கிறதுனால இன்னொரு அப்பத்தி பில்ட் ஆகுது. இந்த அப்பத்தட்டிக் சுச்சுவேஷனில் தான் அர்பன் மிடில் கிளாஸ் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து 50% தான் ஓட்டிங் இருக்கும். கிராமத்துக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு 70% தாண்டும். ஏன்னாக்கா கிராமத்தில் தே வேல்யூ தேர் ஓட். அன்றைக்கி வந்து பண்ணையாரும் சரி தொழிலாளியும் சரி ஈக்குவல். 2 பேரும் ஒரே லைனில் நின்று தான் ஓட்டு போடணும். 2 பேரோட ஓட்டும் ஒரே வேல்யூ. அதனால் தே ஃபீல் மோர் இம்பார்ட்டன்ட். அது வந்து எம்பவர்டாக இருக்காங்க. இங்கே சிட்டியில் வந்து யூ டேக் இட் ஃபார் கிராண்டட். அதனால் ஓட்டு ரொம்ப போடுறதில்ல. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறேன். யாருக்கு ஓட்டு போடுறது இட்ஸ் யூ ஹேவ் டு திங்க் த்ரூ த டிசிஷன். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுக்கு நான் ஒன்று இங்கே கேம்பெயின் பண்ண வரேன். நிச்சயமாக நான் கேம்பெயினும் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் ஏன் என் கட்சியில் இருக்குன்னு வேணால் சொல்கிறேன்னா ஒழிய அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஓட்டு போடுறது உங்கள் இஷ்டம். அது யாருக்கு ஓட்டு போடுறதுன்றதோட நீங்கள் முதல்ல போய் ஓட்டு போடுங்க. சிவிக் என்கேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி கண்ட்ரி டு ஃபங்க்ஷன்.
லோக்கல் பாடி எலெக்ஷன் தான் என்ன தெரிஞ்ச வரைக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனோட முக்கியமான எலெக்ஷன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு முக்கால்வாசி கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயத்தை வந்து லோக்கல் பாடி தான் பண்ணும். ரோட்டில் குப்பை வாடுறது, அங்கே வந்து காவா தண்ணி இருக்கு எடுக்கிறது எல்லாமே ஆனால் யாருக்குமே முக்கால்வாசி பேருக்கு கவுன்சிலர் பேரே தெரியாது. இன்ஃபேக்ட் முக்கால்வாசி பேருக்கு எம்பி எம்எல்ஏ பேரே தெரியாது. நான் வேணா அதை வந்து நான் சேலஞ்சாகவே எடுத்துக்குவேன். நம்ம வேணா போகலாம், ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு கலைசெல்வி நம்மலாம் ஒன்றா போகலாம், ரோட்டில் நின்றுட்டு வரவங்கிட்ட சொல்லலாம், இப்போ உங்கள் தொகுதியுடைய கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி பேர் 3 பேரையும் கரெக்டாக சொன்னால் 1000 ரூபா கொடுக்குறேன், நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். இல்லாட்டி எனக்கு நீங்கள் 10 ரூபா கொடுன்னு சொல்லுங்க போதும், நான் போகிறதுக்குள்ள நான் தான் பணக்காரனாக இருப்பேன். என்கேஜ்மெண்ட் வித் பாலிடிக்ஸ் இஸ் வெரி புவர் இன் இந்தியா. ஓட்டு சினிக்கல் கமெண்ட்ஸ் போடுறது அதோட நம்மளுடைய பாலிடிக்ஸ் ஒரு வழி ஒரு ஆக்டிவிசம் கிடையாது. ஒரு போய் என்கேஜ் பண்ணுறது, ஒரு கவுன்சிலரோட போய் உட்காந்து இந்த மாதிரி லோக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன பொலிட்டிக்கலாக நீங்கள் ஒன்றும் பொலிட்டிக்கலாக போய் தான் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பொலிட்டிக்கலாகவே எலெக்டட் ரெப்ரசன்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறதே கிடையாது, யாரும் வரவும் மாட்டாங்க. நானே எங்கள் தொகுதியிலலாம் வந்து எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் சில சமயங்களில் என்னுடைய வியூ பாயிண்ட் வந்து கம்ப்ளீட்லி என்னுடைய பேக்ரவுண்ட் என்னுடைய படிப்பு மூலமாக நான் இருந்த சூழல்னால இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட அசுத்தமான நாட்டை நான் பார்த்ததே இல்லை. நான் அட்லீஸ்ட் ஒரு 75 நாட்டுக்கு போயிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட ஒரே ஒரு அசுத்தமான நாடு தான் நான் பார்த்துருக்கேன், அது வந்து நேபாள். அதை தவிர எந்த நாடும் இந்தியாவோட அசுத்தமான நாடே கிடையாது. நீங்கள் பக்கத்தில் ஸ்ரீலங்காவில் போய் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். அதனால நம்ம ஊரில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டாக்க முதல் கேள்வி என்ன கேட்பாங்க, பண்ணாக்க சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. சரி, நம்ம ஊரில் இந்த வாலண்டியரிசம், இன்வால்மெண்ட் இன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் ஆர் என்கேஜ்மெண்ட் வித் எலெக்டட் அஃபிஷியல்ஸ் ரொம்ப ரொம்ப புவர். அதனால டெமோக்ரஸியை வந்து நம்ம வந்து வி டேக் இட் ஃபார் கிராண்டட். அதான் சொன்னேன், வாக்குரிமைக்காக நம்ம போராடவே இல்லை. அதனால இதை வந்து நம்ம ஒன்றும் பெருசாகவே எடுத்துக்கல. நம்மளுடைய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோமே, அந்த சுதந்திரம் யாருக்குமே இல்லாத வேலையில் நமக்கு அது கொடுத்துருக்காங்களேன்றது நமக்கு அப்ரிசியேஷனே கிடையாது. அது ஏதாவது இந்த இன்ட்ராக்ஷன்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னாக்க ப்ளீஸ் அப்ரிஷியேட் த ஃபேக்ட் தட் யூ ஆர் பார்ன் இன் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி which respected you and the day you turned 18 gave you the power to go vote. நான் ஏன் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறேன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ரீசன் உண்மையை சொல்லணும். எங்கள் அப்பா காங்கிரஸில் இருந்தார், அந்த சூழலே வளர்ந்தேன், அதனால எனக்கு அதில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. அதை நான் வந்து டினையே பண்ணுறது இல்லை. நான் ஏல்லாம் மற்றவங்கலாம் சொல்லுவாங்க நான் வந்து எதுக்கு டிஎம்கேல சேர்ந்தா, சிலர் சொல்லுவாங்க நான் பிறக்கும் போதே பெரியாரை படிச்சுட்டு அங்கே வந்து சேர்ந்தேன். அதெல்லாம் பொய். நீங்கள் யாரையாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி யாரையாவது நீ கடைசியாக படித்த புக்கை சொல்லாதான் உனக்கு சீட்டு கொடுப்பேன்னு சொன்னால் யாருக்குமே சீட்டு கொடுக்க மாட்டோம். எனக்கு தெரியும். இந்த புக்கு படிக்கிற பழக்கம்லாம் ரொம்ப நாளாக இருக்குது. ஃபோன் என்னைக்கு வந்து கையில் சேர்ந்துச்சோ அன்னைக்கு புக்கு படிக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முழுமையாக புக்கு படிக்கிற காலம்லாம் முடிஞ்சு ரொம்ப போச்சு. இந்த ஜெனரேஷனோட நின்று இருக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களுக்கு ஃபோன் இல்லை. அப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபாதர் பாலிடிக்ஸில் இருந்ததுனால நான் அந்த சூழலை தான் வளர்ந்தேன். நான் பிறந்ததுலேருந்தே அரசியல் சம்மந்தப்பட்டவர்களை பார்த்து வளர்ந்ததுனால நேச்சுரலாக அந்த சித்தாந்தத்தில் போயிட்டேன். பட் ஆனால் என்னுடைய வேர்ல்டு வியூவும் காங்கிரஸோட ஒத்துப்போம். ஏன்னா நான் வந்து ஒரு லிபரல், சோஷியல் லிபரல், எக்கனாமிக் லிபரல். நான் வந்து நிறைய நாள் வெளிநாட்டில் இருந்தேன். ஸோ தட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் மீ. இது வந்து என்னுடைய சித்தாந்தம், என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், இந்த ஓப்பனாக பேசுறது, எது பற்றியும் ரொம்ப கவலைப்படாமல் என்னுடைய சிந்தனைக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை ஆழமாக பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கட்சியை நான் அலோவ் பண்ணணும்னா அது காங்கிரஸ் கட்சி மட்டும் தான் அலோவ் பண்ணும். வேறு எந்த கட்சியும் அலோவே பண்ணாது. நீங்கள் மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட்டாக இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பர்சனாலிட்டி அடியில் அந்த கட்சி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ரிஜிடான ஒரு ஐடியாலஜியில் இருக்கும். காங்கிரஸ் தான் வந்துட்டு ஒரு ஒயிட் டென்ட். நீங்கள் வந்து சோஷியலிஸ்டாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஃப்ரீ மார்க்கெட்டாக இருக்கலாம், நீங்கள் சோஷியல் கன்சர்வேட்டிவாக இருக்கலாம், லிபரலாக இருக்கலாம், ஒரு என்வாயர்மெண்டலிஸ்டாக இருக்கலாம், அக்ரேரியனாக இருக்கலாம், கார்பரேட் மைண்ட் செட்டோடு இருக்கலாம். எது இருந்தாலும் அகாமடேட் பண்ணுற ஒரு லார்ஜ் டென்ட் வந்து காங்கிரஸ் பார்ட்டி. அதனால நான் காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்கேன். ஏன் காங்கிரஸ் பார்ட்டி இந்தியாவுக்கு முக்கியம்னா, இங்கே நிறைய பேர் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு வஞ்சித்து பேசுறது, அதை வந்து இலக்காரமாக பேசுறதெல்லாம் நாம் நிறைய பார்த்துட்டேன். ஆனால் காங்கிரஸ் வந்து ஒரு த்ரெட் வச்சுங்க, ஒரு கார்டு விச் கீப்ஸ் திஸ் டைவர்ஸ் கண்ட்ரி டுகெதர். மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு நேரோ ஃபோக்கஸ் இருந்தால் காங்கிரஸ் வந்து ஒரு வைடு ஃபோக்கஸ் இருக்கும். அந்த வைட் ஃபோக்கஸ் இருக்கிறதுனால காங்கிரஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டு அரசியலுக்கே நான் ஒத்துக்கிறேன். நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, தனியாக நின்னா ஜெயிப்பீங்களா? நான் ஜெயிக்க மாட்டேன், ஒத்துக்கிறேன். தனியாக நின்னா யாருமே ஜெயிக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் நான் நின்னா ஜெயிக்க மாட்டேன், யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. தனியாக நின்றுட்டு யாரும் ஜெயிச்சதே கிடையாது. அதெல்லாம் சும்மா பேச்சு தான். எல்லாரும் கூட்டணி தான் வைப்பாங்க. ஆனால் எங்களை கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக திட்டுவாங்க. எல்லாரும் உங்களுக்கு லாய்க்கு இல்லை, உங்களுக்கு ஆள் இல்லை, எல்லாம் சொல்லுவோம். ஆனால் காங்கிரஸ் சித்தாந்தம் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டுக்கு. இந்த தேசிய நீரோட்டத்தோட கலக்க வேணும். எப்பவுமே வந்து we cannot have an political identity or ideology which is always trying to be separate. You must mix with the mainstream. நீங்க after all ஒரு மெயின் ஸ்ட்ரீமோட நம்ம போகாம இருக்கவே முடியாது. நமக்கு ரீஜனல் ஐடென்டிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணாலும் இந்த நேஷனல் மெயின் ஸ்ட்ரீமோட கொஞ்சம் ஒரு லிங்க் வச்சுக்கணும். அதுக்கு தான் தேசிய கட்சிகள் முக்கியம்.
அது தேசிய கட்சியில் 2 கட்சி தான் இருக்குது. ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பிஜேபி. மற்ற எதுவுமே தேசிய கட்சி கிடையாது. எந்த மாநில கட்சியும் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, எவ்வளோ வேணால் பேசலாம், அவங்க பேரில் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். அவங்க எந்த மாநில கட்சியும் தேசிய கட்சியாக மாறினதே கிடையாது. நோ ரீஜனல் பார்ட்டி ஹஸ் எவர் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இட் செல்ஃப் டு பிகம் அ நேஷனல் பார்ட்டி. நீ வேணா ஆல் இண்டியான்னு சேர்த்துக்கலாம், நீ வந்து பாரத்ன்னு சேர்த்துக்கலாம், என்ன வேணா சேர்த்துக்கலாம். நீங்க தேசிய கட்சியாக இருந்தவர்கள்லாம் தேசிய கட்சியாக இருக்காங்களே தவிர மாநில கட்சியிலிருந்து நோபடி இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தெம் சொல்லிட்டு தேசிய இப்போ ஒரு நேஷனல் பார்ட்டி. ஆனால் நேஷனல் பார்ட்டி கண்டிப்பாக தேவை. நான் ரீஜனல் பார்ட்டி வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் நேஷனல் பார்ட்டி கண்டிப்பாக தேவை எல்லா ஸ்டேட்லையும். ஏன்னா அது தேசிய ஒரு நீரோட்டத்தோட இருக்கிறதுக்கு, அந்த லிங்க் இருக்கிறதுக்கு, நம்மளோட யூனிட்டியின் டைவர்சிட்டியை காப்பாற்றுறதுக்கு அது வேணும். ஆனால் 2 பார்ட்டி தான் இருக்குது, பிஜேபியும் காங்கிரஸ். பிஜேபியும் எனக்கு ஒத்து வராது, பல விஷயத்தில் ஒத்து வராது. சித்தாந்த ரீதியாக எனக்கு ஒத்து வராது. அவங்க ஒரு நேரோ ஃபோக்கஸ்ட் பார்ட்டி. அவங்களுடைய ஐடியா எப்படின்னா, இந்தியாவோட யூனிட்டி வந்து யூனிஃபார்மிட்டியில தான் யூனிட்டி வருதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாரும் ஒரு காமனாலிட்டிக்குள்ள வந்தா தான் இந்த கண்ட்ரியில யூனிட்டி இருக்கும்னு நினைக்கிறாங்க. தே திங்க் யூனிஃபார்மிட்டி இஸ் யூனிட்டி. காங்கிரஸ் வந்து எக்ஸாக்ட்லி தி ஆப்போசிட், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நான் வந்து அவங்க வந்து அவங்களுடைய சமுதாய பார்வையே எல்லாரும் ஹிந்தி பேசணும், எல்லாரும் வந்து பெரும்பான்மையானவர் ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும், ஹிந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வழிபாடு இப்படித்தான் பண்ணணும், இதைதான் பின்பற்றி அவர்கள் வழிபாடு பண்ணணும், உணவு பழக்கங்கள் இப்படித்தான் இருக்கணும், உடை இப்படித்தான் இருக்கணும், எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட்டா பண்றாங்க. இந்த டைவர்சிட்டியே கிடையாது. ஆனா காங்கிரஸ் பார்ட்டி அப்படி கிடையாது, எல்லாமே அலௌட். நீ வந்து மதத்தை சார்ந்து இருக்கலாம், மதத்தை விரோதிச்சு இருக்கலாம், கடவுள் நம்பிக்கையோடு இருக்கலாம், எல்லா விதத்திலையும் இருக்கலாம். அதனாலதான் என்னை போன்ற கொஞ்சம் ஒரு ஃப்ரீ திங்கர் நான் நினைக்கிறேன். என்னை போன்ற ஒரு ஃப்ரீ திங்கர் வந்து வேர் டு ஐ ஃபிட் இன் த பெஸ்ட்னு கேட்டால் அது காங்கிரஸ் பார்ட்டி. அந்த மாதிரி நீங்களாம் ஃப்ரீ திங்கர்ஸ், லிபரல், சோஷியல், ஒரு சமுதாய பார்வை, ஒரு உலக பார்வை, ஒரு தேசிய பார்வை, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஓட்டு போட வேண்டிய கட்சி அது காங்கிரஸ் பார்ட்டி. சரி, என் கேம்பெயின் ஸ்பீச்சை கொடுத்துட்டேன் உங்ககிட்ட. ஏன் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுன்றத இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய தாட் ப்ராசஸ். ஃபிட்டா ஒரு பார்ட்டின்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸுக்கு குறை இருக்கா? நிச்சயமா குறை இருக்கு. காங்கிரஸ் தவறு செஞ்சிருக்கா? நிச்சயமா தவறு செஞ்சிருக்கு. ஆனா முக்காவாசி அரசியல் கட்சிகள் வந்து தவறு செஞ்சு ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க தலைவர்களை வந்து டெமிகாட் ஆகிடுவாங்க. த ப்ராப்ளம் இன் இந்தியா இஸ் ஆல் லீடர்ஸ் ஆர் ஒரு காட் காம்ப்ளெக்ஸ். அந்த வரும்போதே அந்த மியூசிக்கே வந்து என்னமோ அவதாரம் வந்து இறங்குற மாதிரி மியூசிக் போடுவாங்க. பாட்டு ஒரு கேம்பெயின் சாங் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் கம்ப்ளீட் காட் காம்ப்ளெக்ஸ் கிடையவே இருக்கவே கூடாது. அது எதுக்கு அந்த காட் காம்ப்ளெக்ஸ்? ஏன்னா ஒரு லீடருடைய குறைகளை பற்றி நீ சொல்லுன்னா பேசவே முடியாது. அவங்க கட்சியில் குறையே கிடையாது. எல்லாம் தமிழ்நாட்டில் வர சொல்லவே வேணாம், எல்லாம் இன்னும் வானலாவே புகழ்தான் இருக்க முடிய ஒரு ரியலிஸ்டிக் அசஸ்மெண்ட்டே இருக்கு. ஆனால் நான் அப்படி கிடையாது. காங்கிரஸ் கட்சி நிறைய தப்பு பண்ணியிருக்கு, கண்டினியூஸ் டு மேக் மிஸ்டேக்ஸ். பட் வி ஆர் அ குட் லிபரல் லார்ஜ் டென்ட், ஈஸி டு ஃபிட் இன் பார்ட்டி, காம்ப்ளிகேட்டட் பார்ட்டி கிடையாது. இருக்கும் போது எல்லாரையுமே அகாமடேட் பண்ணி யாரையுமே வந்து குரலை பிடிச்சி நெரிக்காம ஒரு ஃப்ரீடம் கொடுக்குற கட்சி இந்தியாவுக்கு தேவையான கட்சி. அதனால நான் இருக்கேன். நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்காக மட்டும் ஓட்டு போடல, அது தமிழ்நாட்டுக்கும் தேவை, இந்தியாவுக்கும் தேவை. அதனால காங்கிரஸ் என்ற சித்தாந்தம், the wide tent, the broad thought process of the Congress is most important to keep India as a diverse and a united country. அதுக்காக காங்கிரஸ்க்கு ஓட்டு போடணும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.